வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது, இதுதான் மெயினாக இந்த மாதம் பார்க்கணும். பொதுவாகவே கன்னி உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தில் மெயினான ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கு. இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மார்ச் கடைசியில் இதுவரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனியாக வர்றார். ஆக 7ல் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக என்னென்ன பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை முதல்ல பார்க்குறோம். பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கா அப்படின்னு பார்க்குற போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எதுலேயுமே ஒரு ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டோட செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்கள் லைஃப்பில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போயே பண்ணுங்கள், இந்த மாதமே பண்ணுங்கள். அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எப்போயெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தீர்வு இறை அருளால் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி சேலாகவும் நினச்சேன், நல்ல வழிக்கு போகணும், இது வரைக்கும் எப்போ போகணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் உறவுகள் அத்தனையுமே மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் ஓரளவுக்கு நன்மை, ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான காலங்கள் தான் இந்த மாதம் நிறைய இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது எக்ஸாமினேஷன் டைம், அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சேன், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நகை வாங்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கையில் பணமே இல்லை, இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. இதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு போகும்போது செஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கேன், என்னுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சனி அவர் 9ஆம் இடத்துல இருக்க. அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலத்தை குறிக்கும். 5ஆம் இடம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களோட மதத்தின் மேல் ஈடுபாடு பற்று அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அதோட ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை,
செலவு தான் ஆயிருக்கு, உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் இறையெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நம்மளால குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கு அப்படிங்கிற நல்லது நடக்கும். நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதம் 29 வரைக்கும் தான் உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. அதுக்கப்புறம் மாறிடுறாரு. ஆக இந்த மாதம் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் பரவாயில்லாமல் இருக்கு. அது இல்லாமல் நான் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறவங்க, வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க, அந்த கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனியில் பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனையும் இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய மாற்றம் இந்த மாத கடைசியில் இருக்குது. ஆகையனால வேலையில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்கும். அல்லது ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கும். வேலையில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் இருக்கான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்லதொரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், எதில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, அடி வயிற்றுல பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்குது, குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீரோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் உங்களுக்கு குறைவாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது, இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குது பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது, லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் இருக்குது. என்னுடைய பிஸ்னஸை நான் 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2-3 தொழில் பண்ணுறேன், 2 வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் உங்களுக்கான சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்க, உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் உண்டு. அதோட யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாட்டில் முதலீடு, இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாட்டில் எதுலையாவது முதலீடு பண்ணுறது வந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. அது லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.